தமிழ்நாட்டில் ஏன் பூரணமாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படவில்லை என்ற கேள்விக்கு பதில் இந்த காணொளியில் உள்ளது. திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேர் தான். திமுகவுடைய உறுப்பினர்கள் எம்பிக்கள் நடத்துகிற ரெண்டு அக்கார்டு டிஸ்டிலரி அண்ட் புருவரி, அடுத்து கோல்டன் வாட்ஸ் வந்து டிஆர் பாலு, அக்கார்டு வந்து ஜெகத் ரட்சன், இவங்க 2 பேர் தான். எஸ்என்ஜே வந்து திமுக ஆட்சி காலத்தில் லைசன்ஸ் பெற்றவர். கால்ஸ் வாசுதேவன் திமுக ஆட்சி காலத்தில் வாசு பெற்றவர். எம்ஜிஆர் காலத்துல முதல்ல வந்து சாராய கடை இருந்தது. முதல்ல வந்து கலைஞர் கொண்டு வந்தார், அப்புறம் மூடிட்டார். எம்ஜிஆர் வந்து 80களில் திரும்ப சாராய கடை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் டிஸ்டிலரி வந்தது. அதுக்கப்புறம் 89ல் தான் டிஸ்டிலரி முழுமையாக வந்த பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வரார். அப்ப அதுவரை மொத்தமே இருந்தது 4 டிஸ்டிலரிகள் மொத்தமே. எம்ஜிஆர் 89, 91, 96 ஜெயலலிதா, 96, 2001 வரை மொத்தமே 4 டிஸ்டிலரிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்தது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முதல்ல புது லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதோடு சேர்த்து 5.